புரட்சித் தலைவர் வழியில், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்று தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்ற நேற்றையும் இணைந்து எல்லோரும் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி சொல்லியிருக்கிறார், செங்கோட்டையனுக்கு எங்கே மக்கள் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஒரே மணி நேரத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்று நான் இந்த இயக்கத்தில் இணைந்தது ஒன்று, நான் இந்த தொகுதிக்கு கடுமையாக உழைத்தது ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முதலில் நான் கண்ட தலைவர் நாம் இதயங்களே குடிக்கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 2வது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சர். நாளை காணப்போகின்ற தலைவர் விஜய் அவர்கள் என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் முதல் முறை அடிவைத்த போது புரட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 2வது முறை அம்மாவோடு சென்றோம். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற இளமை நாளை மக்கள் வெள்ளத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிற அவர் 2026 மக்கள் சக்தியால் முதலமைச்சர் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா, மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா, தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார். அவர் இந்த கட்சியே எங்கே இருக்கிறது நிலையை ஒரு முறையாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிறகு அம்மாவுடைய துணையார் 17-18 இருந்து ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு உங்கள் வெற்றி என்ற நிலை 7வது ஒரு முறையாக வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால்